Welcome to Mighty Medicos. Inniki video is all about COVID, which is coronaviral disease. ஓகேங்களா, கொரோனா வைரஸ் டிசீஸ். ஓகேங்களா, அதை அட் MBBS யூஜி லெவலில் அதோட பேசிக் பேத்தாலஜி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் பண்றாங்கிறது பாதி பேருக்கு தெரியாது. அதோட பேசிக் பேத்தாலஜி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ட்ரீட்மெண்ட் எப்படி பண்றாங்கிறது தெரிஞ்சாதான் நீங்க உங்களோட ரிலேஷன்ஸ்க்குலாம் அதை பத்தி சொல்ல முடியும். ஸோ அது தெரிஞ்சுக்கிறதுக்காக எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த டிசீஸை பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஏதோ ஒரு பர்சனுக்கு மூலியமா வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல ஏதோ ஒரு பர்சன் மூலியமா அந்த வைரஸ் வந்துட்டு இட் இஸ் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் இல்லைங்களா. ஸோ ஃபேரிங்ஸ்குள்ள என்டர் ஆகுது. அப்படி ஃபேரிங்ஸ்குள்ள என்டர் ஆன அந்த வைரஸ் வந்துட்டு ஃபேரிங்ஸ்ல இருக்க செல்ஸ்குள்ள என்டர் ஆகி அந்த செல்ஸோட மெட்டபாலிசமை தனக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்குது. கரெக்டா, இதை நம்ம பாடி வந்துட்டு ரிகக்னைஸ் பண்ணுது அங்க ஒரு ஆன்டிஜன் இருக்கு அப்படின்னு. ஸோ பாடி ப்ரொடியூசர்ஸ் ஆன்டிபாடி. ஸோ ஆஸ் அ ரிசல்ட் ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன் நடக்குது. அதனால என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வந்துட்டு சைட்டோகைன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த சைட்டோகைன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிறதுனால என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வந்துட்டு நமக்கு சிம்டம்ஸ்லாம் வருது. ஸோ அண்ட் ஃபேரிங்ஸ்ல இருக்க செல்ஸ் வந்துட்டு இரிட்டேட் ஆகுது. ஸோ அதனால வரதுதான் வந்துட்டு அதர் சிம்டம்ஸ் லைக் காஃப். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்துட்டு இதுதான் ஒரு வைரல் எனி வைரல் இல்னஸ் நமக்கு வர மாதிரி தான் வந்துட்டு first stage இருக்கும். So first stage is an viral illness stage which is a replicative stage. இதுல தான் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா செல்லுக்குள்ள அந்த வைரஸ் போயிட்டு அதோட அதுக்கு தேவையான மெட்டபாலிசம் செல்லோட மெட்டபாலிசம் அதை ஹேக் பண்ணி இந்த ஃபேரிங்ஸுக்குள்ள நம்மளோட ஃபேரிங்ஸ்குள்ள இருக்க செல்ஸ்குள்ள இந்த வைரஸ் வந்துட்டு ரெப்ளிகேட் ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இஸ் அன் ரெப்ளிகேட்டிவ் ஸ்டேஜ். அப்பதான் பீப்புள் வில் பி சிம்டமேட்டிக்கா இருப்பாங்க. இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் 1 to 5 days தான் வந்துட்டு இந்த ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ்ல தான் வந்துட்டு சிம்டம்ஸ் இருக்கும். இந்த ஸ்டேஜ்ல என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம சாதாரண எனி அதர் வைரல் இல்னஸ் ட்ரீட் பண்ற மாதிரி தான். ஃபீவருக்கு வந்துட்டு பாராசிட்டமால் அண்ட் காஃபுக்கு வந்துட்டு காஃப் சப்ரசன்ஸ் கொடுப்பாங்க. அண்ட் கோல்டுக்கு வந்துட்டு எய்தர் சிபிஎம் இல்லைன்னா லியோசிட்ரசின் ஆர் மாண்டிலூகாஸ்ட் ஆர் செட்ரசின் கொடுப்பாங்க. அண்ட் பேஸ்ட் ஆன் சிம்டம் அதர் ட்ரீட்மெண்ட் வில் பி தேர். பிளஸ் ஹைட்ரேஷன் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, சில பேருக்கு வந்துட்டு லூஸ் டூல்ஸ் இருக்கலாம். லூஸ் டூல்ஸுக்கு நம்ம வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரக்ஸ் கொடுப்போம். இதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஓகேங்களா, இந்த மாதிரி சில பேருக்கு அதாவது பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு 80% பீப்புளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் மட்டும் வந்துட்டு போயிடும். தே ஆர் சோ லக்கி பீப்புள். ஓகேங்களா, அடுத்து ஒரு 15 to 20% people will move to the second dangerous phase which is called as inflammatory phase குள்ள வந்துட்டு என்டர் ஆவாங்க. மோஸ்ட்லி 80% பீப்புள் வந்துட்டு அப்படியே சாதாரண வைரல்னஸ் மாதிரி சரியாயிடும். ஆனா 15 to 20 people will be ending up in this inflammatory stage. inflammatory stage வந்துட்டு ரெண்டு ஃபேக்டரை மெயின்டைன் பண்ணிருக்கு, டிபெண்ட் பண்ணிருக்கு. ஒன்னு வந்துட்டு ஜெனட்டிக் ஃபேக்டர், இன்னொன்று வந்துட்டு என்விரான்மெண்டல் ஃபேக்டர். அதனாலதான் எல்லா பீப்புளுக்கும் வந்துட்டு வைரல் ரெப்ளிகேட்டிவ் ஸ்டேஜ் வந்துட்டு இன்ஃபிளாமேட்டரி ஸ்டேஜா மாறுறது கிடையாது. அண்ட் இந்த ஜெனடிக் அண்ட் என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸை பேஸ் பண்ணி என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வைரஸ் கொரோனா வைரஸ் மேல இருக்க ஆன்டிஜெனிக் ஸ்பைக்ஸ் பிளஸ் லங்கோட பல்மனரி வெயின்ஸ்குள்ள இருக்க இன்டிமா இருக்கு பாத்தீங்களா, அதுல இருக்க செல்ஸ்ல இருக்க சம் ஆஃப் த புரோட்டீன்ஸும் ஒரே மாதிரி இருக்கு, which is molecular mimicry ஆகுது. ஸோ இன்டிமல் லேயர்ல இருக்க புரோட்டீன்ஸும் கொரோனாவோட ஸ்பைக்ஸ்ல இருக்க புரோட்டீன்ஸும் மாலிகுலர் மிமிக்ரி ஆகி பல்மனரி வெயின்ஸ்ல இருக்க புரோட்டீனை நம்ம பாடி கொரோனா வைரஸ் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு வெயின்ல இருக்க இன்டிமல் செல்ஸ் கூட ஆன்டிபாடி அட்டாச் ஆகி திஸ் காசஸ் பிளட் கிளாட்ஸ். கரெக்டுங்களா, ஸோ பிளட் கிளாட்னால தான் இப்போ லங்கு அஃபெக்ட் ஆயிருக்கு. இந்த ஆன்டிபாடியை ரிமூவ் பண்றதுக்காக இது வந்துட்டு ஒரு இம்யூன் ரியாக்ஷன். கரெக்டுங்களா, ஸோ இந்த ஆன்டிபாடியை ரிமூவ் பண்றதுக்காக தான் வந்துட்டு நம்ம ஸ்டீராய்ட்ஸ் கொடுக்குறோம். இந்த ஸ்டீராய்ட்ஸ் மட்டும் பிளட் கிளாட்டை கரைக்கிறதுக்கு பத்தாதுங்கிறதுக்காக நம்ம ஆன்டிகோகுலன்ஸ் போடுறோம். ஸோ செகண்ட் ஸ்டேஜ்ல இருக்க பீப்புள் எல்லாருக்கும் ஸ்டீராய்ட்ஸ் அண்ட் ஆன்டிகோகுலன்ஸ் பிளஸ் ஆக்சிஜன்
இந்த 3 தான் வந்துட்டு ட்ரீட்மெண்ட் ஆஃப் சாய்ஸ் ஃபார் த பீப்புள் இன் இன்ஃப்ளமேட்டரி ஸ்டேஜ்ல இருக்க பீப்புளுக்கு ஆக்சிஜன், ஸ்டீராய்ட்ஸ் அண்ட் ஆன்டிகோகுலன்ஸ் தான் வந்துட்டு ட்ரீட்மெண்ட் ஆஃப் சாய்ஸ். அடுத்து தேர்ட், இதுல கிரவுண்ட் கிளாஸ் ஒபாசிட்டிஸ் ரேடியாலஜிக்கல் எவிடன்ஸா தெரியறது எல்லாமே இஸ் டியூ டு பிளட் கிளாட்னால வர காம்ப்ளிகேஷன்னால மட்டுமே தவிர ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லயே வைரஸ்னால வர எல்லா காம்ப்ளிகேஷனும் முடிஞ்சிருச்சு. செகண்ட் ஸ்டேஜ் இன்ஃபிளமேஷன்னால வந்த பிளட் கிளாட்ஸ்னால வர காம்ப்ளிகேஷன்னால தான் கிரவுண்ட் கிளாஸ் ஒபாசிட்டிஸ் வருது. இட் இஸ் நாட் அ வைரல் நிமோனியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. தேர்ட் ஸ்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, செகண்ட் ஸ்டேஜ்ல நம்ம ஸ்டீராய்ட்ஸ் கொடுத்து இம்யூனிட்டியை லோ பண்ணிடலாம். அதனால என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் லங்ல வரும். அந்த இடத்துல தான் பாக்டீரியல் நிமோனியா வரும். அப்பதான் தே ஷுட் பி ட்ரீட்டட் வித் ஆன்டிபயோட்டிக்ஸ் வச்சு அப்பதான் பீப்புளை ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 5 டேஸுக்கு வந்துட்டு பீப்புளுக்கு சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் அப்படின்னும், அடுத்த 5 டேஸுக்கு வந்துட்டு ஸ்டீராய்ட்ஸ், O2 அண்ட் ஆன்டிகோயாகுலன்ஸ் வச்சு ட்ரீட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபீவர் வந்துச்சு அப்படின்னா தட் வில் பி டியூ டு பாக்டீரியல் நிமோனியா. அதை தான் ஆன்டிபயோட்டிக்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ ஒரு பேஷண்ட் ப்ரெஷர் ஆகிறாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது அவங்க கிட்ட நம்ம கேட்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, எத்தனை நாளா சிம்டம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் விஷயம் கேட்கணும். 5 டேஸா இருக்குங்கிற பட்சத்துல இந்த வைரல் ரெப்ளிகேட்டிவ் ஃபேஸ் முடிஞ்சிருக்கும். ரெப்ளிகேட்டிவ் ஃபேஸ் முடிஞ்சு தேர் வில் பி ஸ்டார்டிங் ஆஃப் இன்ஃப்ளமேட்டரி ஸ்டேஜ். ஸோ அதனாலதான் ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் ஆன உடனே வி ஆர் ஸ்டார்டிங் ஸ்டீராய்ட்ஸ் அண்ட் ஆன்டிகோகுலன்ஸ். ஓகேங்களா? ஆனா இதுல நம்மளோட எல்லா மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் முக்கியமா தெரிஞ்சுக்க விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு, 5 நாளுக்குள்ளேயே ஃபேரிங்ஸ்ல இருக்க செல்ஸ்குள்ள வைரல் ரெப்ளிகேஷன் முடிஞ்சிரும். எல்லாரும் வந்துட்டு சொல்லிட்டு இருக்க லைஃப் சேவிங் ட்ரக்னு சொல்லியிருக்க ரெம்டெசிவிர். ஓகேங்களா? இந்த ரெம்டெசிவிர் வந்துட்டு வைரல் ரெப்ளிகேஷனை மட்டும்தான் ஸ்டாப் பண்ண முடியும், வேற எந்த ஆக்டும் பண்ண முடியாது. அந்த ரெம்டெசிவிரோட ஃபுல் கம்ப்ளீட் ஆக்ட் இந்த 5 நாளுக்குள்ளேயே முடிஞ்சிருது. when the people is entering into the inflammatory stage and post inflammatory stageக்குள்ள போகும்போது ரெம்டெசிவிரோட ஆக்ட் எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா வந்துட்டு 0%. 1% கூட ரெம்டெசிவிர் ஹெல்ப் பண்ணவே பண்ணாது. ரெம்டெசிவிரோட ஆக்ட் என்ன அப்படின்னா வந்துட்டு ரெப்ளிகேஷனை ஸ்டாப் பண்றது மட்டும்தானே தவிர இதுக்கப்புறம் ரெப்ளிகேஷன் ரொம்ப கம்மியா தான் நடக்க போகுது. ரெம்டெசிவிர் ஹெல்ப்பே பண்ணாதுன்னு சொல்லல. இதுல போட்டீங்கன்னா அது வந்து ஒரு லைஃப் சேவிங் ட்ரக், இதுல போட்டீங்க அப்படின்னா இட் இஸ் வேஸ்ட் ஆஃப் காஸ்ட் அண்ட் வேஸ்ட் ஆஃப் ட்ரக். ஓகேங்களா? ஸோ அதனால இந்த ரெம்டெசிவிரோட நேச்சர் புரிஞ்சுக்கோங்க. ரெப்ளிகேஷனை ஸ்டாப் பண்றதுக்கு மட்டும் தான் அது ஹெல்ப் பண்ணும், மற்ற எந்த விஷயத்துக்கும் ஹெல்ப் பண்ணாது. ஸோ 5 டேஸ், நெக்ஸ்ட் 5 டேஸ், அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஸ்டேஜஸா பிரிச்சு கோவிட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இதுல ஃபர்ஸ்ட் என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கிறோம், எதனால ஆக்சிஜன், ஸ்டீராய்ட்ஸ் அண்ட் ஆன்டிகோகுலன்ஸ் கொடுக்கிறோம், எப்ப ஆன்டிபயோட்டிக்ஸ் காஷியஸா யூஸ் பண்ணணும், இது எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸ்டீராய்ட்ஸும் ஆன்டிகோகுலன்ஸும் இந்த இடத்துல லைஃப் சேவிங் ட்ரக்கா இருந்தாலும் அதனால வர காம்ப்ளிகேஷன்ஸ் அதிகம். அதை ஆஸ் பர் பிசிஷியன்ஸ் ஹெல்ப் இல்லாம நம்ம யூஸே பண்ணக்கூடாது அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஓனா நம்ம வந்துட்டு அதை எடுத்துக்க கூடாது, பிசிஷியனோட கைடன்ஸோட தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ கோவிடோட ஒரு பேசிக் நாலேஜ் கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். ரெம்டெசிவிர் எங்க யூஸ் பண்ணணும் அப்படிங்கறதும் புரிஞ்சிருக்கும் அப்படிங்கறது நம்புறேன். இதுக்கு மேல நான் அப்கமிங் வீடியோஸ்ல கொஞ்சம் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றேன். நம்மளோட யூஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது யூஸ்ஃபுல்லா இருந்துருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்துல பிற யூஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மைடி மெடிக்கோஸ் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.